ஹே கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன்ஏஐ கோடெக்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒரு டாஸ்க் மேனேஜர் ஆர் டாஸ்க் டு டூ ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். தென் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஏஐ ஃபீச்சர் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறப்ப அதுவே நீங்கள் ஆர்கனைஸ் கொடுக்குறப்ப அதுவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரிலாம் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணும். நான் இன்புட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு கம்ப்ளீட் நீட் டு இந்த ஒரு லைன் மட்டும் தான் நான் கொடுத்தேன். அதுதான் வந்து ஒர்க்கு இந்தமாரி டேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏஐ பவர்டு ஒரு வெப் ஆப்பை நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக நெக்ஸ்ட் ஸ்டைல்வின் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் டெமோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஆப் தான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, நம்ம சாட்டிஜன் கிரியேட்டுக்கு வந்துடுச்சு. நமக்கு பிடிச்ச ஸ்டைலை வச்சுட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஒரே செகண்ட் இருங்க. எனக்கு பிடிச்ச ஸ்டைல் வந்து இப்போ தான் பின்னாடி போச்சு. ஓகே, இங்கே வந்து ப்ரீசெட்டில் வந்துட்டு இதை தொட்டுப்போமா? இங்கே இது ஓகே தான். இன்டர் ஓகே. வேகா ஆக்சுவலி வேகா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. நோவா வச்சுட்டு ஹியூஜ் ஐகான்ஸை எடுத்து லாக் கிடையாது ஹியூஜ் ஐகான்ஸை எடுத்து லூசிட் தொட்டுட்டு கெய்ஸ்ட் எடுத்துகிட்டு இன்டரே வச்சுப்போம். ரேடியஸ் வந்து எனக்கு வந்து லார்ஜ் வேணும். அதுக்கப்புறம் மெனு ஆக்சிட் வந்து போல்டுனா என்ன ஆகுதுன்னே தெரில. சரி, ஐ திங்க் திஸ் இஸ் குட். ஐ ஃபீல் லைக் தீம் வந்து எனக்கு வந்து லைமு. ஓகே. அதுக்கப்புறம் கலர் வந்து ஜிங்க்கு. ஓகேவா? சூப்பர். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முக்கியம். தென் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இட் வில் ரன். ஓகேவா? முக்கியமான ஸ்டெப்பு நம்ம வந்து இதை வந்து கோடெக்ஸில் தான் பண்ண போகிறோம். தென் வந்து டு ஈவன் கெட் ஸ்டார்டட் வித் எனி ஆப் யூ கேஸ் ஹவ் டு பில்ட் அ பிஆர்டி கேஸ் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? ப்ராஜெக்ட் நேம் என்ன, யார் ஆடியன்ஸு, நம்ம கோலு, டெக்ஸ்டாக்கு என்ன பண்ணணும். ஓகேவா? ப்ராப்ளம்மு, சொல்யூஷன், கோர் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டாஸ்க் ஆர்கனைசர், மெயின் ஃபீச்சரு, யூசர் ஃப்ளோ, ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, டேட்டாபேஸ் டிசைன், எக்ஸிக்யூஷன் ரூல்ஸ், யூஐ பிஹேவியர், ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். தென் வந்து லுக் அண்ட் ஃபீல் இந்தமாரி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இது என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் மேனேஜர் ஆப் தான். இப்போ நீங்கள் அவசரமாக இருக்கீங்க, படப்படன்னு எனக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறீங்க இந்த டாஸ்க் ஆப்ட்ட. பட் அது என்ன பண்ணுன்னா, அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கேட்டகரி கொடுத்து ப்ரையாரிட்டைசேஷன் கொடுத்து டாஸ்க் -ஃப்ளோ. ஓகேவா? சரி, அது வந்து ப்ரையாரிட்டைசேஷன் கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து அழகாக பண்ணும். சரியா? ஸோ இந்த ஆப் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து இங்கே இது கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? நம்ம என்ன டேட்டாபேஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் பிஆர்டி மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். எது கிரியேட் பண்ணால் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. அதுவே வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அந்தமாரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். தென் வந்து பிஆர்டியை ரீட் பண்ணி நீ வந்து பிளான் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா கைஸ்? ஸோ இது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. நம்மள்ட்ட ஒரு பேசிக்கான ஆப்பு ரெடியாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிடி ஸ்பேஸ் டாஸ்க் ஃப்ளோ கொடுத்து என்பிஎம் ரன் டேவ் இதை ரன் பண்ணி வச்சுப்போம். அது பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும். ஓகேவா? இப்போ நம்ம கோடெக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கோடெக்ஸ்க்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது, இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஆப் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோ த்ரூ திஸ் பிஆர்டி. ஸோ டாஸ்க் and start building the app along with the given DB also, and I will put the Google API key in .env file inside the project.
use mix this API for DB interaction. ஓகேவா கைஸ், இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கோம்னா, ஓகே இப்போதைக்கு இது போதும். follow all the details from the PRD. Take your time and thanks. ஓகேவா, நார்மலாக இப்படி தான் அடிப்பேன். அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருவேன் கைஸ். இந்த ப்ராம்ப்ட் பார்த்துக்கோங்க. இட் வென்ட் த்ரூ. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஆப் வந்து பார்த்துடலாம் என்ன ஆச்சுன்னு. இப்போ என்ன சொல்லுன்னா, I'll review the PRD document, project structure, carefully implement the app as per the PRD. Next is API routes, DB integration, and starting the extra requirement, checking what already exists in their repo. ஓகேவா, ஸோ ரெப்போக்குள்ளே என்ன பண்ணுது, ஸ்கேஃபோல்ட் இதுக்குள்ளே நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆப் இருக்குங்குது. இப்போ வந்து பிஆர்டி ரீட் பண்ணி என்னென்னு பண்ணுறேன்னு பார்க்குறேங்க. இது ஓகேவா, நம்ம ஆப் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஆப்பு கைஸ் இப்போதைக்கு. ஆல் குட், சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வந்து அடித்து முடிச்சிருச்சு. இட் டுக் அ லாங் டைம், அண்டு லாங் டைம்னா ஒரு 5 minutes அந்தமாரி சொல்கிறேன் கைஸ். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிபி எல்லாமே பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுருக்குங்க. பார்த்தீங்கன்னா டிபி அந்த ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏபிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜு. ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே செகண்ட் நம்ம ஆப்பை பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி லுக்காக இருக்குன்னு. ஹியர் வி கோ. ஸோ ஈவன் ஐ குடன்ட் பிலீவ் ஐ டிட் நாட் இந்த ஃபாண்ட்டு இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் லைக் கைஸ். என்னால் நம்ம சூப்பராக இருக்குது கைஸ். நம்மளோட அவுட் புட்டு கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நீட் டு read, I need to complete AI video for YT. Okay, description, add task. ஓகே, டாஸ்க் ஆட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டாஸ்க் சொல்ல போகிறேன். V2 add eat work out டுடே. நான் என்ன சொல்கிறேன், அட்டு நைட்னு சொல்கிறேன். பிகாஸ் இது வந்து நைட்டில் கம்ப்ளீட் பண்ணணும், அதனால் அதையும் போட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீட் டு டூ பிஆர்டி ஃபார் டாஸ்க் ஆப். ஓகே, அதே போல். ஸோ 3 டாஸ்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஆர்கனைஸ் கொடுப்போமா, இது கொடுத்தா அது ஏஐக்கு போகணும். ஓகே, சேமி பிகி மிஸ்ஸிங்னு சொல்லுது, அதை போட்டுருவோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த எரரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம வந்து கோட் எக்ஸ்டே சொல்லுவோம். ஓகே, I have the API key in .env.local, but still I am getting this error. Let's see guys. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் தான். இங்கே ஜெமினி ஏபிஐ கீன்னு இருக்கா, ஆனால் அது என்ன சொல்லுது, இந்த இடத்துல வந்து கூகுள் ஏபிஐ கீன்னு இருக்குது. அதனால் இதை மாற்றிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ பேக் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆர்கனைஸ் கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஐ திங்க் வி ஆர் ஹிட்டிங் கோட்டா எரர். இந்த கடுபாய் பில்லிங்கே செட் பண்ணிட்டேன் கைஸ் நானே. பரவாயில்ல, காசு பணம் போயிட்டு போதே ஒரு நல்ல நீங்கள் பார்க்குறீங்களே. ஸோ எனிவேஸ் ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, காசு பணம் போயிட்டு போதே. பட் ஓகே, ஆர்கனைஸ் தேவை கொடுப்போம். இல்லை இப்போ என்ன ஆச்சுடா, ஐ திங்க் ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் ஒன்ஸ் அகைன். அந்த ஓப்பை புதுக்கியை போட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், நானே சிரிக்கிறேன் பார்த்தீங்களா, என் வாய்ஸ்லேயே தெரியும். ஏன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இஷ்யூவே வராது. சொல்லல கைஸ், இங்கே பாருங்க கைஸ். வாட் தி ஹெக் கைஸ், லே என்ன லே
என்ன சொல்கிறேனே தெரில கைஸ் எனக்கு. ஒர்க்கு ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 3 நீட் டு பட் எனக்கு வந்து ஹெல்த்து தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். பட் ஸ்டில் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். வாவ் கைஸ் அடிச்சு விடுங்க. சரி இது என்ன பண்ண போயிடுமோ? போகக்கூடாது. டெலீட் ஆகுது கைஸ். ஐ திங்க் இட் ஷுட் பி கோ டு கம்ப்ளீட்டட். டெலீட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. கைஸ் டெலீட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. விச் இஸ் வெரி கிரேட். இந்த அப்ளிகேஷன் பாருங்கள் கைஸ். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா எனக்கு பக்காவான கைஸ். இந்தமாரி நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இந்தமாரி ஐ திங்க் ஐ வுட் டெஃபினெட்லி யூஸ் இட் ஃபார் டே டு டே பேசிஸ். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு பக்காவான அப்ளிகேஷன் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு கைஸ். இந்த கோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பக்காவாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தமாரி யூஐ நான் நினச்சனால கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் குரோடெக்ஸ் வரல கைஸ். ஸோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி இது வந்து பண்ணியிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயினான ஸ்டெப் வந்து இந்த பிஆர்டி கிரியேட் பண்ண தான் கைஸ். நீங்கள் சாட்ஜிபிளில் போயிட்டு பிஆர்டின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பிஆர்டி கிரியேட் ஆகுது. அது ரொம்ப முக்கியம் கைஸ். நான் என்ன நினச்சேன்னா இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறப்ப லைக் தேர் வுட் பி சம் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் மீ அண்ட் ஏஐ. லைக் ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணோம், அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணி ஒரு ஒரு ஃபியூ டேக்ஸ் போகும் இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் அந்த கோடெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்ப. பட் வந்து அது நிறைய விஷயம் பண்ணுச்சு கைஸ். நான் ஒரு எரர் வந்துச்சு, நான் அதை ரன் பண்ணலான்னு போகிறப்போ அதுவே அதை இது பண்ணி அதுவே ரன் பண்ணிவிட்டு அப்புறம் பில்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. நிறையா டெஸ்டிங்கு அந்தமாரி கால்குலேஷன்லாம் சூப்பராக பண்ணுச்சு கைஸ். ஸோ கோடெக்ஸ் வந்து பக்கா இந்தமாரி அவுட்புட்லாம் வரணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது கைஸ் இந்த அவுட்புட்டு. ஸோ இந்தமாரி நீங்களும் இப்படி தான் ஒரு எப்படி வைப் கோட் பண்ணுறது, லைக் ஒரு பிஆர்டி வச்சுட்டு எப்படி வைப் கோட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் வுட் ஹவ் லேர்ன்ட் இட். அண்ட் இன்னொரு ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் வாட் எவர் இட் இஸ் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். as soon as I see it I'll get back to you guys. ஸோ இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye.